ஹாய் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் சொல்லாமலே செய்கிறீங்க, தேங்க்யூ. நிறைய பேர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கி என்னென்னு சொன்னால் சூப்பரான பாயாசம் தான் செய்ய போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கு கொஞ்சம் சத்தம் குறைவாக இருக்குது போல கிடக்கு. என்னடா டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சரி வராதான். ஓகே, இன்றைக்கு உங்களுக்கு நான் பாயாசம் செய்து காட்ட போகிறேன். நாளைக்கு ஆடி பூரத்துக்கு எல்லா இடத்துலையும் பாட்சம் கொடுப்பார்கள். இன்றைக்கு நாளைக்கு எங்கள் முருகன் கோயிலையும் துக்கியம்மன் கோயிலையும் பாட்சம் எடுக்க போகிறார்கள். நீங்கள் உங்களுக்கு எடுக்கணும்னு சொன்னால் ஜாயின் பண்ணணுமெண்டா அப்போ ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். என்னென்னு சொன்னால் இப்போ வெளியில் கொண்டு தான் போக போகிறார்கள், பாட்சம்பெல்லாம் வெளியெலாம் கொண்டு போக போகிறார்கள். மற்றது இன்றைக்கு வாங்கோ செய்வோம் இப்படி என்று சொல்லி நான் இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு அந்த சட்டியில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் மெல்லிய சூடாக இருக்கணும். அடுப்பு நல்ல சூடாக இருக்கக்கூடாது, மெல்லிய சூடாக இருக்கணும். இப்போ நான் என்னடா ஒரு கப் சவ்வரிசி எடுக்கிறேங்க பாருங்க. ஒரு கப் சவ்வரிசி, இந்த கப்பால் தான் நான் எல்லாமே போட போகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன சொன்னால் ஒரு அடுப்பில் வச்சுட்டு இப்போ நெய் விடுவோம். நெய் முதல் விட்டு என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த கஜு பிளம்ஸை நல்லா அதில் பொரிச்செடுப்போம். உங்களுக்கு ஒரு 25 கிராம் கஜு, உங்களுக்கு தேவையான கஜு போடலாம். உங்களுக்கு சில பேர் கஜு கூட போடுவீங்கன்னா ப்ளம்ஸ், உங்களுக்கு தேவையான ப்ளம்ஸும் போடலாம். ஏன்னா சில பேர் பாயாசத்துக்கு ரொம்ப ப்ளம்ஸு கஜு எல்லாம் போட்டு எல்லாம் சாப்பிடுவார்கள். கொஞ்சம் நல்லா அந்த உப்பி வரும் மட்டும் வதக்கணும். இப்போ வேறுங்க உப்பி நீ இதை ஒரு சட்டியில் மாற்றுங்கோ. இப்போ நான் இந்த சவ்வரிசி எதுக்க போட்டு நான் இதுக்கு ஒரு கப் சவ்வரிசிக்கு 4 கப் தண்ணி விட்டேன். நான் 4 கப் தண்ணி விட்டால் அளவாக வரும். நான் இது ஒரு வித்தியாசமான பாயாசம் செய்கிறேன். ஏன்னா நான் நேற்று ஆடிய மாதத்துக்கு செய்தேன். நான் எங்கள் வீட்டு மகன் இந்த பாயாசம் தான் வேணுமெண்டா பீஸ்தா பாயாசம், பீஸ்தா இருக்குல்ல, அதை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அது சூப்பராக இருக்கும். இப்போ பால் காய்ச்சின பால் ஒரு 3/4 கப் பால் விடணும். பால் விட்டு அதையும் என்னென்னு சொன்னால் சவ்வரிசை அவிஞ்ச பிறகு தான் போடணும். குக்கரில் நீங்கள் இது பாயாசம் காய்ச்சணுமென்றால் 2 விசில் வச்சுங்கண்டா ஓகே ஆகிடும். குக்கரில் நல்ல ஈஸியாக செய்யலாம், சூப்பராக செய்யலாம், கடக்கன்னு முடிஞ்சிடும். குக்கரில் செய்கிறது, ப்ரெஷர் குக்கரில் செய்யுங்க. அத்தோடு நான் என்னென்னு சொன்னால் இப்போ பீத்தா போட போகிறேன் பாருங்க. இப்போ அதுக்கு முதல் சுகர் போடுவோம். சுகர் நான் என்னென்னு சொன்னால் நான் குறைவாக தான் போடுறேன். உங்களுக்கு வேணும் சுகர் கூட வேணுமெண்டா கூட போடுங்க. நான் ஒரு கப்புக்கு பாயாசத்துக்கு நான் ஒரு 1/4 கப் சுகர் தான் போடுறேன். ஏன்னா ரொம்ப சுகர் போட்டால் அது ஆகலும் இனிக்கும். அதனுடைய நான் கொஞ்சம் தான் போடுறேன். போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் போட்டுவேன். இதுதான் அந்த பீத்தா. அந்த பாருங்க லிக்விடாகவே விற்குது கடையில். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இது நீங்கள் இதுக்கும் போடலாம். ஏன்னதுக்குன்னு சொன்னால் கேக்குக்கு போடலாம். கேக்குக்கு போனாலும் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க எல்லாம் போட்டாச்சு. பாயாசம் நல்லா அவிஞ்சிட்டுது. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ சேமியா கடைசியாக தான் போடணும். ஏனெண்டா நீங்கள் முதலே போட்டிங்கன்னா சேமியா கரைஞ்சிடும். அதனுடைய ஒரு கொஞ்சம் சேமியா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்கு ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டிங்கன்னு சொன்னால் செம்ம டேஸ்ட்டு, வாசம் எல்லாம் சூப்பராக இருக்கும். கோயில்களில் குடிப்பினோம் அவ்வளோ வாசமாக இருக்கும். மற்றது இது கூடுதலாக அந்த இதுகளில் செய்கிறவர்கள் என்னென்னு சொன்னால் அந்த இப்போ சாப்பாடுகள் என்ன சாப்பாடுன்னு சொன்னால் அது பாட்டிகளில், பர்த்டே பாட்டிகள் அல்லது சும்மா கல்யாணம் எல்லாத்துக்கும் செய்வார்கள். இப்போ இந்த கஜு கடைசியாக நாங்கள் பொரித்து வச்சுக்கிற கஜுவையும் போட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். மிக்ஸ் கொடுத்தா சூப்பர் வாசம் வருது. அந்த மாதிரி வாசம் வருது, அவ்வளோ சூப்பரமாக ஒரு மனம் வருது. நல்லா இருக்குது. இந்த மனம் நல்லா இருக்குது. இப்போ ஏலக்காய் பவுடர் ஒரு கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் போட்டு ஒரு 2 ஏலக்காய் பவுடர், 2 ஏலக்காயை
அப்படியே அரைச்சி போட வேண்டியதான். போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ பாருங்கோ எப்படி இருக்குன்னு. இதை வந்து நல்ல ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப் அல்லது அந்த பாட்டி வழியை கொடுக்குற கப்போல் இருக்குல்ல, எனக்கு அதில் குடிக்கத்தான் விருப்பம். அந்த பாட்டியில் குடிக்கிற கப்பில் குடிக்கத்தான் எனக்கு விருப்பம். நான் எடுத்து வச்சுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோ உங்களுக்கு வேணுமெண்டா இதை குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, என்னென்ன பிள்ளை சரின்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு செம்ம சூப்பராக வந்துட்டு. இப்போ நான் இதுக்குள்ளே விட போகிறேன் பாருங்கள். இப்போ விட போகிறேன்னு பாருங்கள். என்னென்னு விட்டுட்டு நான் கொண்டே ஊஞ்சல் வச்சு தான் நான் இப்போ குடிக்கிறேன். எனக்கு அதுதான் விருப்பம். டிவி பார்த்து குடிக்க செம்ம சூப்பராக இருக்கும். சுடுவது ரெண்டாலும் அது என்ன செய்வோம்னா பயங்கர வெக்கையாக இருக்குது. இப்போ கனடா வந்து பயங்கர வெக்கை. அந்த வெக்கைக்கையும் இந்த சுட குடிக்கிறேன் பாயாசத்தை வாங்கலாம். அப்படியே தண்ணியாக வருது. இங்கே எப்படி இருக்குன்னு எத்தனை நேரம் போய் படுத்துட்டோம். அப்படி படுத்தாலும் அப்படியே எல்லாம் உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்தொழுகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.